தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டன. நீண்ட நாட்களுக்கு பிறகு பள்ளிக்கு திரும்பிய மாணவ மாணவிகளை ஆசிரியர்கள் ரோஜா மலர்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக வரவேற்றனர். நீண்ட இடைவெளிக்கு பின் நண்பர்களை சந்தித்த மகிழ்ச்சியில் மாணவர்கள் திளைத்தனர். அதே நேரம் எல்கேஜி மற்றும் முதலாம் வகுப்பில் புதிதாக சேர்ந்த மழலைகளை பள்ளியில் விட்டுச் செல்ல முடியாமல் அவர்களது பெற்றோர்கள் கண் கலங்கிய காட்சிகளும் அரங்கேறின. பள்ளி திறந்த முதல் நாளிலேயே மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக், காலனி உள்ளிட்ட 13 வகையான கல்வி உபகரணங்கள் வழங்க கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் தங்கு தடையின்றி தொடங்கப்பட்டு உணவு விநியோகிக்கப்பட்டது. கடந்த திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட இந்த திட்டத்தை தற்போதைய தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசும் தொடர்ந்து முன்னெடுத்துள்ளது. முதல் நாளிலேயே மாணவர்களுக்கு சூடான காலை உணவு வழங்கப்பட்டது. தருமபுரியில் சாம்பார், கோதுமை ரவை உப்மா மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டன. நீண்ட நாட்களுக்கு பின்னர் பள்ளிகள் திறக்கப்பட்டதால் மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு வருகை தந்தனர். பள்ளிக்கு வந்த மாணவர்களை ஆசிரியர்கள் பன்னீர் தெளித்தும் சந்தன திலகமிட்டும் மலர் தூவியும் உற்சாகமாக வரவேற்றனர். மேலும் மாணவர்களுக்கான சீருடை மற்றும் பாட புத்தகங்களை விரைவில் வழங்க கல்வித்துறை ஏற்பாடு செய்துள்ளது. தனியார் பள்ளிகளின் கல்வி கட்டண விவரங்களை விளம்பர பலகைகளிலும் விண்ணப்ப படிவங்களிலும் வெளியிட வேண்டும் என்று மாநில தகவல் ஆணையம் மற்றும் தனியார் பள்ளிகள் இயக்குநரகத்தின் உத்தரவுகளை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. அகில இந்திய தனியார் கல்வி நிறுவனங்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் கே பழனியப்பன் தாக்கல் செய்துள்ள மனுவில் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தனியார் சுயநிதி கல்வி நிறுவனங்கள் வராத நிலையில் இந்த உத்தரவு அதிகார வரம்பை மீறிய செயல் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த உத்தரவுகளுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இம்மனு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. பருவமழை தொடங்கியிருப்பதால் நெல்லை மாவட்டத்தின் முக்கிய நீராதாரங்களை பாபநாசம் மற்றும் சேர்வலாறு அணைகளுக்கு நீர்வரத்து கணிசமாக அதிகரித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் மழையால் கடந்த 2 நாட்களில் சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் 3 அடியும் பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 2 அடியும் உயர்ந்துள்ளன. கடுமையான கோடை வெயிலுக்கு பின்னர் அணைகளின் நீர்மட்டம் படிப்படியாக உயரத் தொடங்கியிருப்பதால் தென்மாவட்ட விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் சாரல் மழையால் குற்றாலம் ஐந்தருவியின் அனைத்து கிளைகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். நீர்வரத்து காரணமாக சிற்றருவியிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே பராமரிப்பு பணிகள் காரணமாக பிரதான அருவியில் குளிக்க தற்காலிக தடை நீடிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 4000 கனஅடியிலிருந்து 2000 கனஅடியாக சரிந்துள்ளது. நீர்வரத்து குறைந்த போதிலும் ஒகேனக்கல் மெயின் அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி ரம்மியமாக காட்சியளிக்கிறது. இதனிடையே பருவமழை தீவிரமடைந்ததால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து மீண்டும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை பள்ளிக்கரணை தீ விபத்து தொடர்பாக சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீரன் நேரில் ஆய்வு செய்தார். ஆய்வுக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தீ 1 மணி நேரத்துக்குள் கட்டுப்படுத்தப்பட்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் விபத்துக்கான காரணம் குறித்து ஆராயப்படும் என்றும் தீ விபத்து ஏற்பட்ட பகுதியில் அடுத்த 2 நாட்களில் இலவச மருத்துவ முகாம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். இது ஒரு ஹைலி இன்ஃப்ளமபிளான ஒரு மெட்டீரியல் RDF. ஸோ என்ன காரணம் உள்ளது டீட்டெயில்டாக ஆராய்ந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். தற்போது இந்த தீயை அணைக்கப்பட்டுள்ளது, அதை கண்டெயின் பண்ணியிருக்கோம். இது திருப்பி வேற எங்கேயும் இது படராமல் இருக்கிறதுக்கு, எக்ஸ்டெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபயர் சர்வீஸோட கோஆர்டினேட் பண்ணி இதை சுற்றி கார்டன் ஆஃப் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக மெடிக்கல் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கூட நம்ம NHM நேஷனல் ஹெல்த் மிஷனோட கோஆர்டினேட் பண்ணி அடிஷனல் ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்கோம். மாநகராட்சியோட மொபைல் கிளினிக் மொபிலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் 2-3 டேஸில் ஏதாவது ரெஸ்பிரேட்டரி ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்தால் இமீடியட்லி அட்டென்ட் பண்ணுவோம். ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணிடுவோம், கட்டாயமாக பண்ணிடுவோம். பொதுமக்கள், இது சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற மக்கள், பயணிகள் எந்த அச்சுறுத்தலும் தேவையில்லை, எந்த பதற்றமும் தேவையில்லை. Fire is fully under control. Smoke will be controlled in another 2 hours. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருணகிரிநாதர் தெருவில் எரிவாயு சிலிண்டர் கசிவால் வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. வீட்டிலிருந்து கரும்புகை வெளியேறுவதை கண்ட மக்கள் உடனடியாக அங்கிருந்த மூதாட்டியை கதவை உடைத்து அக்கம் பக்கத்தினர் மீட்டனர். நிகழ்விடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இதனால் அருகே உள்ள பள்ளி மற்றும் குடியிருப்புகளில் தீ பரவாமல் தடுக்கப்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் சிலிண்டர் கசிவு காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டது தெரியவந்துள்ளது.
மொத்தம் ஓப்பனாக இருக்குது. திமுகவின் இந்த மோசமான நிலைக்கு திமுகவினர்தான் காரணம் என்று அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழாவில் பேசிய அவர், ஒரிஜினல் திமுக காரனை வளர்த்து விடுங்க, அதுவே போதும் என்று தெரிவித்தார். மக்கள் நல்லா பாடம் கொடுத்துருக்கீங்க. அந்த பாடத்துக்கு முதல்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. என்ன ஆமாம், தோத்து போனதுக்கு கைதட்டு, அதனால தான் விளங்காம உட்காந்துருக்கேன். திமுகவுக்கு நாசமாக போனதுக்கு காரணம் திமுக காரன் தான். திமுகவுக்கு வந்து திமுகவுக்கு குடும்பத்தில் இருக்கிற பேரண்ட்ஸை வச்சு பேரண்ட்ஸ் வச்சு ஓட்டு போட்டதுனால தான் நம்ம இருக்கிறோம்ன்றது இல்லை. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. திமுகவை நீங்கள் வளர்ப்புங்க, ஒரிஜினல் திமுகவை வளங்க, அது மட்டும் போதும். சரியா? அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. சென்னை வேளச்சேரியில் மது போதையில் அதிவேகமாக காரை ஓட்டி விபத்து ஏற்படுத்திய 2 பெண்கள் உட்பட 7 பேரை பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர். அப்போது மது போதையில் இருந்தவர்கள் பொதுமக்களை நோக்கி ஆபாச சைகை காட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற கிண்டி காவல்துறையினர் காரில் இருந்தவர்களை முறையாக பரிசோதிக்காமல் காவல் நிலையம் வரக்கூறி அனுப்பி வைத்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அவங்க 3 பேர் மதுரையில் வீட்டின் கழிப்பறையில் மயங்கி கிடந்த முதியவரை ஸ்வீடனில் இருந்து வந்த அழைப்பின் பேரில் தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டுள்ளனர். ஆண்டாள்புரத்தில் தனியாக வசிக்கும் நாகராஜ் என்பவர் வீட்டில் மயங்கி விழுந்துள்ளார். அவருக்கு வழக்கம் போல உணவு வழங்கும் டெலிவரி ஊழியர் வீட்டிற்கு சென்றபோது ஏற்கனவே வழங்கப்பட்ட மதிய உணவு அங்கேயே இருந்துள்ளது. சந்தேகமடைந்த டெலிவரி ஊழியர் ஸ்வீடனில் உள்ள அவரது மகனுக்கு தகவல் கொடுத்தார். மகனின் அழைப்பை அடுத்து தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று கதவை உடைத்து முதியவரை மீட்டனர். காங்கிரஸ் கட்சிக்கு மாநிலங்களவை உறுப்பினர் இடத்தை தாவேகா ஒதுக்கீடு செய்துள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தனது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனால் தமிழ்நாட்டுக்கான ஒரு மாநிலங்களவை இடம் காலியானது. அவ்விடத்திற்கு வரும் 18ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் தாவேகா மற்றும் ஆதரவு கட்சிகளின் வேட்பாளர் வெல்ல பிரகாசமான வாய்ப்பு இருக்கும் நிலையில் மாநிலங்களவை உறுப்பினர் இடத்தை காங்கிரசுக்கு தாவேகா ஒதுக்கியுள்ளது. இதற்கான அறிவிப்பை அக்கட்சியின் தலைவர் விஜய் வெளியிட்டுள்ளார். தாவேகா ஒதுக்கியுள்ள மாநிலங்களவை உறுப்பினர் இடம் யாருக்கு என்பதை கட்சியின் மத்திய தேர்தல் குழு முடிவு செய்யும் என்று காங்கிரசின் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் கூறியுள்ளார். சென்னையிலிருந்து டெல்லிக்கு புறப்பட்ட அவர் விமான நிலையத்தில் இவ்வாறு கூறினார். Our Central Election Committee, under the leadership of Khargeji, will decide who will be the candidate of the Rajya Sabha, and they will announce soon. So as soon as they announce, we will inform you. ராஜ்யசபையில் காங்கிரஸ் எம்பிக்களின் எண்ணிக்கை 30ஆக உயருகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக திமுக சார்பில் காங்கிரசுக்கு ஒரு ராஜ்யசபை இடம் வழங்கப்பட்டது. அதன்படி காங்கிரசின் கிறிஸ்டபர் திலக் ராஜ்யசபை எம்பியானார். தேர்தலுக்கு பின்னர் தாவேகா ஆட்சியமைக்க 5 எம்எல்ஏக்களுடன் ஆதரவளித்த காங்கிரஸ் 2 அமைச்சர் பதவிகளையும் பெற்றது. இந்த நிலையில் தற்போது தாவேகா சார்பில் இருந்தும் காங்கிரசுக்கு ஒரு ராஜ்யசபை இடம் கிடைத்துள்ளது. இதன் மூலம் 3 மாதங்களில் 2 ராஜ்யசபை இடங்களை காங்கிரஸ் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் ஸ்ரீநாத் தொகுதி மாறிச் சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தாவேகா சார்பில் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஸ்ரீநாத் மீன்வளத்துறை அமைச்சராக உள்ளார். இந்நிலையில் அமைச்சர் ஸ்ரீநாத் தனது தொகுதி மக்களிடம் நேரில் நன்றி தெரிவிக்க சென்றிருந்தார். அப்போது மாறுதலாக திருச்செந்தூர் தொகுதிக்கு உட்பட்ட புன்னக்காயல் பகுதி மக்களிடமும் அவர் நன்றி கூறியுள்ளார். இந்த வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் தனது தொகுதி எதுவென்று கூட அமைச்சருக்கு தெரியாதா என்று நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். வணக்கம் வணக்கம் புன்னக்காயல் மக்களே, ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ. உங்க அன்புக்கு உங்க ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றி. கேள்விப்பட்ட எங்களை அதிகம் அரசு மருத்துவர்களின் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான 50% இடஒதுக்கீடு தட்டி பறிக்கப்படுவதை தவிக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு மருத்துவர்களுக்கு முதுநிலை மருத்துவ படிப்புக்கு 50% ஒதுக்கீடு வழங்க மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு என 2020ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை 5 ஆண்டுகளாக தமிழக அரசு நடைமுறைப்படுத்தியதாக சுட்டிக்காட்டியுள்ளார்.
2025ஆம் ஆண்டுக்கு அரசு மருத்துவர்களுக்கு ஒதுக்கப்பட்டு நிரப்பப்படாத 151 இடங்களை அனைத்திந்திய ஒதுக்கீட்டுக்கு மாற்ற உச்சநீதிமன்றம் கடந்த மே 29ஆம் தேதி உத்தரவிட்டிருப்பதாக கூறியுள்ளார். இதை தடுக்க தவிக அரசு உடனடியாக உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சீமான் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலையில் கிரிவலம் முடித்துவிட்டு திரும்பிய 2 பெண்களை காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்று பாலியல் தொந்தரவு கொடுத்து வழிப்பறியில் ஈடுபட்ட வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அருள் பாண்டியன் என்பவரை கைது செய்துள்ள காவல்துறையினர் அவரை வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் ஏற்கனவே 8 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தலைமறைவாக உள்ள மேலும் 2வரை 5 தனிப்படைகளை அமைத்து காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இந்த கும்பல் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்டதும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த லாடவாரம் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஒரு மூட்டைக்கு கூடுதலாக 3 கிலோ நெல் மற்றும் 65 ரூபாய் கமிஷன் பெறப்படுவதாக கூறி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த 2 மாதங்களில் மட்டும் சுமார் 31 லட்சம் ரூபாய் வரை முறைகேடு நடந்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து அதிகாரிகள் முறையான பதிலளிக்கவில்லை என கூறி ஆற்காடு கலவை சாலையில் இந்த மறியல் நடைபெற்றது. காவல்துறையினரின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டம் கைவிடப்பட்டது. நெல்லையில் இருசக்கர வாகனத்தை பழுதுபார்க்க தாமதம் செய்த நிறுவனத்திற்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் நிறுவனம் கண்ணன் என்பவரின் இருசக்கர வாகனத்தை பழுதுபார்க்க 2 நாட்கள் அவகாசம் கேட்டுவிட்டு 69 நாட்கள் கால தாமதம் செய்தது. இதனால் மன உளைச்சலும் பொருளாதார இழப்பையும் எதிர்கொண்ட கண்ணனுக்கு 60,000 ரூபாய் நஷ்டஈடு வழங்க திருநெல்வேலி கூடுதல் நுகர்வோர் குறைதீர் ஆணையம் ஏஜென்சிக்கு உத்தரவிட்டுள்ளது. நஷ்ட ஈட்டோடு பழுதுபார்ப்பு கட்டணத்தை பெற்றுக்கொண்டு வாகனத்தை உடனடியாக ஒப்படைக்கவும், தவறினால் 9 விழுக்காடு வட்டியுடன் தொகையை செலுத்தவும் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவின் வான் பாதுகாப்பு திறனை வலுப்படுத்தும் வகையில் ரஷ்யாவிடமிருந்து 4வது S-400 வான் கவச தளவாடங்கள் வந்து சேர்ந்துள்ளன. கடந்த ஆண்டு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் எல்லைக்குள்ளிருந்து அனுப்பப்பட்ட ட்ரோன்களை இந்த வான் கவசம் வெற்றிகரமாக தடுத்து அழித்தது. ரஷ்யாவிடம் மொத்தம் 5 S-400 வான் கவசங்களை வாங்க இந்தியா ஒப்பந்தம் செய்திருந்ததில் ஏற்கனவே 3 வந்துவிட்டன. தற்போது வந்துள்ள 4வது வான் கவசம் 600 கிலோமீட்டர் தொலைவில் வரும் ஏவுகணைகளை கண்டறிந்து 400 கிலோமீட்டர் தூரம் வரை உள்ள இலக்குகளை துல்லியமாக அழிக்கும் திறன் கொண்டது. சென்னையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்டமாக வரும் ஜூலை 17ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை வீடுகள் கணக்கெடுக்கும் பணி தீவிரமாக நடைபெறவுள்ளது. மாநகராட்சியின் 15 மண்டலங்கள் மற்றும் 200 வார்டுகளிலும் நடைபெறவுள்ள இப்பணியில் சுமார் 11,000 ஊழியர்கள் ஈடுபட உள்ளனர். 2 கட்டங்களாக திட்டமிடப்பட்டுள்ள இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடுத்த கட்ட பணி அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் நடைபெறும். இந்த முறை ஊழியர்கள் தங்களின் பிரத்யேக செயலி மூலம் வீடுகளின் விவரங்களை நேரடியாக டிஜிட்டல் முறையில் பதிவிட வசதி செய்யப்பட்டுள்ளது. சென்னை தாம்பரம் அருகே முடிச்சூர், வரதராஜபுரம், பழைய பெருங்குளத்தூர் ஆகிய பகுதிகளில் இரவு நேரத்தில் 4 மணி நேரத்திற்கும் மேலாக மின்தடை ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் முடிச்சூர் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடந்த சில நாட்களாகவே இப்பகுதியில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதால் முதியவர்கள், குழந்தைகள் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாகவும் அன்றாட பணிகள் பாதிக்கப்படுவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 4,000 கன அடியிலிருந்து 2,000 கன அடியாக சரிந்துள்ளது. நீர்வரத்து குறைந்த போதிலும் ஒகேனக்கல், மெயினருவி, ஐந்தருவி உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி ரம்மியமாக காட்சியளிக்கிறது. இதனிடையே பருவமழை தீவிரமடைந்தால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து மீண்டும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சி மற்றும் பாலக்காடு ரயில் கோட்டங்களில் நடைபெறவுள்ள மேம்பாட்டு பணிகள் காரணமாக சில ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. காலை 4:10 மணிக்கு இயக்கப்படும் திருப்பதி புதுச்சேரி ரயில் வருகிற 6, 10, 13, 17, 20, 24, 27ஆம் தேதிகளில் விழுப்புரம் வரை மட்டுமே இயக்கப்படும். இதே நாட்களில் தாம்பரத்திலிருந்து விழுப்புரத்துக்கு காலை 9:40 மணிக்கு இயக்கப்படும் ரயில் முண்டியம்பாக்கம் வரை இயக்கப்படும். கேரள மாநிலம் பாலக்காடு ரயில் கோட்டத்தில் நடைபெறும் மேம்பாட்டு பணி காரணமாக மங்களூர், சென்னை இடையே இயக்கப்படும் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது.
பராமரிப்பு பணி காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இரவு நேர மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை கடற்கரையிலிருந்து நாளை இரவு 11:40, 11:59 மணிக்கு புறப்பட்டு தாம்பரம் செல்லும் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன. கூடுவாஞ்சேரியிலிருந்து நாளை இரவு 11:20 மணிக்கு புறப்பட்டு சென்னை கடற்கரை வரும் மின்சார ரயிலும், செங்கல்பட்டிலிருந்து நாளை இரவு 11 மணிக்கு புறப்பட்டு சென்னை கடற்கரை வரும் மின்சார ரயிலும் தாம்பரம் சென்னை கடற்கரை இடையே பகுதி நேரம் ரத்து செய்யப்படுகிறது. பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தமிழகத்தின் முக்கிய நகரங்களுக்கு இடையே இயக்கப்பட்டு வரும் சிறப்பு ரயில்களின் சேவை காலத்தை தெற்கு ரயில்வே மேலும் நீட்டித்துள்ளது. ஜூன் 12 முதல் 16ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் திருநெல்வேலி மேட்டுப்பாளையம், திருநெல்வேலி தாம்பரம், தூத்துக்குடி தாம்பரம் மற்றும் சென்னை எழும்பூர் கன்னியாகுமரி இடையேயான சிறப்பு ரயில்கள் கூடுதல் சேவைகளாக இயக்கப்பட உள்ளன. இந்த ரயில்கள் அனைத்தும் தற்போதுள்ள நேரம், நிறுத்தங்கள் மற்றும் பெட்டிகள் அமைப்புடனேயே தொடர்ந்து இயங்கும் என்றும் இதற்கான முன்பதிவு விரைவில் தொடங்க உள்ளதால் பயணிகள் முன்கூட்டியே திட்டமிட்டு முன்பதிவு செய்யுமாறும் தெற்கு ரயில்வே கேட்டுக் கொண்டுள்ளது.